காய்ஸ், இன்றைக்கும் நம்ம ஸ்ரீனிகாவை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்ரீனிகா அந்த குழந்தைக்கு வந்துருக்க நோய் குணப்படுத்துறதுக்கு 16 கோடி ஆகுமா? 16 கோடி ஒரு சாதாரண ஒரு வீட்டில் 16 கோடி எப்படி நம்ம ரெடி பண்ண முடியும்? நம்ம இன்ஸ்டாகிராம் நிறைய செலிபிரிட்டிலாம் வீடியோ போட்டிருக்காங்க, எல்லாருமே நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் 16 கோடி வந்து ரொம்பவே ஒரு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட். 16 கோடி நம்ம வீடியோ போடுறதுனால பெரிய அளவு யூஸ் இருக்குமான்னு தெரில. இப்போ நம்ம வீடியோ வந்து வியூஸ் ஒரு 2000 வியூஸ் போகுது, இப்போ ஒரு 5000 வியூஸ் போகுது. அந்த 5000 பேருமே நம்ம வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எதனால் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம டைரெக்டாக கோரிக்கையாக கேட்டு பார்த்தா எதுவும் முடியலைன்னா, நம்ம பண்ணுற ஷேர் வந்து எப்படி இருக்கணும்னா, டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போகிறது மாதிரி இருக்கணும். எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போகணும். கவர்மெண்ட் நம்ம ஷேர் பண்ணுறதை பார்த்து இந்த குழந்தைக்காக இவ்வளோ இது பண்ணுறாங்க, கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது சலுகை கிடைக்கிற அளவுக்கு நம்ம போராடணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்ம பண்ணுற முயற்சியில் ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்கலாம். கவர்மெண்ட் நினச்சா 16 கோடியில் ஒரு விஷயமா? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டாச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே பே பண்ண தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முக்கியமாக பெரிய செலிபிரிட்டி யார் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் ஒரு கண்டென்ட் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கலாம். தயவு செய்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு எல்லாரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது கவர்மெண்ட் சைடு இந்த நியூஸ் போகணும். நம்ம வீடியோ கவர்மெண்ட் சைடு போகணும். அதனால் ஸ்ரீனிக்காக ஏதாவது அமௌண்ட்டோ இல்லை ஏதாவது ஹெல்ப்போ கிடைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்குது. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அது கண்டிப்பாக பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.